தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவோட நிர்வாகி திருமதி விஜயதாரணி அவர்கள். அவரோட தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் அவர்கள் கட்சியே ஆரம்பிச்சாருன்னு ஒரே போட போட்டிருக்கீங்க. உண்மையிலேயே ராகுல் காந்தி சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சாரா விஜய் அவர்கள்? ஆமாம், அதில் ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார். இங்கேருந்து சிலர் அவரை கூட்டிகிட்டு போனார். காங்கிரஸில் ஒரு முக்கிய பொறுப்பில் அவரை கொண்டு வரணுங்கிற ஒரு ஐடியாவில் கூட்டிகிட்டு போனாங்க. அவரும் சந்தித்தார், ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார். அப்போ ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு பெரிய ஃபேம் அதெல்லாம் ஒரு பெரிய பொட்டென்ஷியலான ஒரு ஆள். நீங்கள் எதுக்கு ஒரு கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கணும், அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சொந்த கட்சியை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற சஜஷனை அவர் கொடுத்துருந்துருக்கார். ஓகே, அப்பத்திலேருந்து அவருக்கு அந்த விதை போட்டது நல்லா விருட்சமாக வளர்ந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுரையை அவர் முழுசாக ஏற்றுக்கிட்டாரு. இன்றைக்கும் காங்கிரஸுக்கும் அவர் விஜய்க்கும் ஒரு அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க கூட்டணி வருவாங்கன்ற அளவுக்கு உங்களோட பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா? இருக்கலாம், ஃப்யூச்சரில் அது கூட இருக்கலாம். ஏன்னா கலைஞரோட முதல் கூட்டணி வந்தது இந்திரா காந்தி அம்மையார். அப்பையும் ஒரு புதிய கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த தலைவர்களோட ஸ்ட்ராங் ஒர்த்வைல் இதெல்லாம் பார்த்து இந்திரா காந்தி அவங்க அந்த முடிவெடுக்கிறாங்க. அவங்க எம்ஜிஆரோட கூட்டணி, அதன் பின்னர் ராஜீவ்காந்தி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி, இதெல்லாமே புதுசாக வந்த கட்சிகளோட கூட்டணி தானே அதெல்லாம். அப்படி புதுசாக வந்த கட்சி விஜயோட கட்சியாக இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய உறுதித்தன்மை, அரசியலில் பயணிக்கக்கூடிய உறுதித்தன்மை, அவர் என்னவாக யாரை ஆதரிக்கப் போகிறார், யாரை எதிர்க்கப் போகிறார், என்ன காரணங்களுக்காக அவர் அரசியல் பிரவேசம் செய்தார், அவர் எதையெல்லாம் தமிழக மக்களின் நலனுக்காக முன்வைக்கப் போகிறார், அவரோட அஜெண்டா என்னவாக இருக்கும், கொள்கை என்னவாக இருக்கும், இது எல்லாமே அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு வாய்ப்பை உருவாக்குறது மட்டும் கிடையாது, அவருடைய நிலைத்தன்மை மட்டும் அவர் நிரூபிச்சிட்டாருன்னா கூட்டணியும் அமையும். இதுதான் அவருக்கு ஒரு கட்சிக்கு ஆரம்பித்ததுக்குண்டான அடித்தளம். நீங்கள் கட்சி ஆரம்பித்த கமல் ஓரளவுக்கு தான் நீந்தி போக முடிஞ்சுச்சு. அதே கட்சி ஆரம்பித்த ரஜினி அவர்கள் தன் உடல்நலம் காரணமாக கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. இவங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. மக்கள் பணியாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்தவங்க தான் எல்லாருமே. ஆனால் பல காரணங்களுக்காக விட்ரா பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இல்லை, அப்படி திராவிட கட்சிகள் இங்கே அப்படி ஒரு காலூன்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாட்டு மண்ணில் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா காங்கிரஸே முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க. இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது விஜய் போன்றவர்கள் கட்சி ஆரம்பிச்சு மறுபடியும் காங்கிரஸ் இன்னொரு மாநில கட்சியோடு போய் சேரும் பொழுது அது எப்படி ஒரு சரியான கால்குலேஷனாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கால்குலேட்டட் ஒரு ஸ்ட்ரக்சரை அடையும் 26க்குள்ளே. இன்கம்பன்சி என்ன, ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டுமே மக்கள் மத்தியில் போகும். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி நார்மலாக அந்த பார்வை அங்கே இருக்கும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடைந்த கட்சியா இல்லை ஒட்டிய கட்சியா அப்படிங்கிற பார்வை ரொம்பவே மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இன்னுமே. அதுக்கு அதிமுக என்ன செய்ய போகுது, ஒரு நம்பிக்கையை விதைக்கும் விதமாக அதிமுக என்ன செய்ய போகுது, அந்த எதிர்பார்ப்பும் மக்கள் அந்த ரெட்டலை சின்னத்தில் ரெகுலராக வாக்களிக்கக்கூடிய கமிட்டட் ஓட்டர்ஸ் பார்க்குறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சீமானுக்கு ஒரு 8% ஓட்டு உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டும் அவர் ஏதாவது கூட்டணியில் வந்தால் தான் அவருக்கு பலனளிக்கும். இல்லைன்னா இதே 8% இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிட்டே இருப்பார். அவர் சீட்டுக்கெல்லாம் மாற வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும். இனிமேலாவது அவர் சீட்டாக மாற்றணுங்கிற அஜெண்டாக்குள்ளே போவாரான்னு நம்ம பார்க்கணும். புதியதாக தாவேகா விஜய் அவர்கள் கட்சி. ஸோ இந்த கட்சியோடைய ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னா காங்கிரஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்பயே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அவருடைய நிலைப்பாடு ஸ்ட்ராங்காக இருந்து அரசியல் பயணம் உறுதியாக நான் செய்ய போகிறேன், எதுக்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன், சில சினிமா காரணங்களுக்காக மட்டுமே நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது இல்லாமல் மக்கள் மத்தியில் உறுதியாக மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் நான் என்னோடய பெரிய மார்க்கெட்டையும் இன்றைக்கி விட்டுட்டு வந்திருக்கேன்
அப்படிங்கிறத அவர் நிரூபணம் செஞ்சிட்டாருன்னா அவருக்கென்று ஒரு ஓட்டு வங்கியும் அவருக்கென்று ஒரு கூட்டணிகளும் அமையப்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பிஜேபி தன்னுடைய கூட்டணியை அமைக்கும். இப்படி ஒரு 4 முனை இல்லைனா 5 முனை போட்டியாக கூட இது மாற வாய்ப்பு இருக்கும் வருங்காலத்தில். பிஜேபிக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ். நீங்கள் பிஜேபியோட ஓட்டு வங்கியை எங்கேயுமே செதறாது சாதாரணமாக. அது ஐடியாலஜிக்கலாக அவங்க ஐடியாலஜிக்கலாக கமிட்டட் ஓட்டர்ஸ். இப்போ அதுதான் பெரிய டெவலப்மெண்ட்டு. பிஜேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் அதுக்குன்னு உள்ள கமிட்டட் ஓட்டர்ஸ் உருவாயிடுச்சு. 18% ஓட்டு கூட்டணியோட சேர்த்து இருந்தாலும் 12% ஓட்டு சொந்தமாக பிஜேபி நின்ன தொகுதிகளில் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது ஒரு கமிட்டட் ஓட். சீமானை விட 4% கூட இருக்குது. ஸோ சீமானோட முன்னாடி உள்ள கட்சியாக இருந்தாலும் கூட அது கட்சியோட வளர்ச்சிங்கிறது சீமானோட கட்சி வளர்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து வளர்ந்து வருது பிஜேபியும் ஒரு ஈக்குவல் டைமில். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சதவீதம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. மாநில தலைவர்களாக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கணும், முருகன் அவர்கள், அமைச்சர் முருகன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ தலைவர் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க பீரியடில் கணிசமாக வளர்ந்துருக்கு. ஸோ அந்த ஓட்டு வங்கி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் தலைமை ஒரு பக்கம், கமிட்டட் ஓட்ஸ் ஆஃப் பிஜேபி இப்போ வெளியில் வருது தைரியமாக. மத்தியில் ஆட்சி இருக்குது, அதனால் தைரியமாக கமிட்டட் ஓட்ஸ் வெளியில் தெரியுது. வாக்களிக்க மக்கள் முன் வராங்க. அந்த கமிட்டட் ஓட்ஸ் டிஸ்டர்பே ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, நீங்கள் இப்போ அப்படி சொல்லும்பொழுது இப்போ 24 எலெக்ஷன் நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல ஓட்டுகள் செதறுச்சு. இப்போ 2 இடத்துல கூட்டணியா நின்றுருந்தா நிறைய இடத்துல பண்ணிருப்பாங்கன்றது எல்லாரோட கருத்து. அந்த பக்கம் இங்கேயும் சொல்றாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்ற அதே 26க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். 5 முனை போட்டி ஆகும்பொழுது இங்க சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடையும், அங்கங்க பயங்கரமா உடையும். அப்புறம் முதல் முறையா கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வழிவகை ஆகும். அது நல்லதும் கூட. ஆரோக்கியமான ஒரு அரசியலின் வெளிப்பாடு. திமுகக்குன்னு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் ஜெனரலா சொல்றது கமிட்டடா இருக்கும். மைனாரிட்டி ஓட்ஸ் அண்ட் எஸ்சி ஓட்ஸ் சாலிடா திமுக பக்கம் போகுது அப்படிங்கிறது. அதுதான் மாறும் அப்படின்றது. அதுதான் இப்ப மாறும். இப்ப அந்த ஓட்டு தான் எல்லாருக்குமே மைனாரிட்டி சொந்தம் மாதிரி ஆயிடுது. விஜய்க்கும் சொந்தம், காங்கிரஸுக்கும் சொந்தம், பிசிகேக்கும் சொந்தம், திமுகக்கும் சொந்தம், அதிமுகவுக்கும் சொந்தம், எல்லா கட்சிக்கும் இந்த மைனாரிட்டி ஓட்ஸுங்கிறது இப்போ நம்ம இந்த ட்விஸ்ட் சொந்தமானது. இப்போ காங்கிரஸ் அவங்களோட அந்த நிலைப்பாடு கொஞ்சம் அங்க தடுமாற்றமா இருக்கு திமுகவோட அப்படின்னா, காங்கிரஸ்க்கு இன்னொரு ஆப்ஷனா விஜயும் இருப்பாரு. இது வரைக்கும் ஆப்ஷன் இல்ல. திருமாவளவனுடைய அந்த ஆதங்கத்துக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஆமா, ஒரு வடிகாலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் விஜய் அவர்கள் ஒரு நிலைத்தன்மையை அரசியலில் காண்பிக்கும் பட்சத்தில். திருப்ப அதான் சொல்றேன். அந்த நிலைத்தன்மையை ரஜினி காமிக்க முடியல, நிலைத்தன்மையை கமல் காமிக்க முடியல. ஸோ விஜய் பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு வந்திருக்காரு. ஆனால் ரஜினியோ கமலோ அவங்க மார்க்கெட் ஓரளவுக்கு டவுன் ஆன பிறகு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய மார்க்கெட்டை விட்டுட்டு வரணும்னா அது விஜய்க்கு நிறைய தியாகம் பண்ணி தான் வர வேண்டியது. அந்த தியாகத்தை பண்ண துணிஞ்சிருக்காருன்னா அப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான அஜெண்டா இருக்கும் இல்லையா? அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு பிஜேபிக்கு வந்திருக்கேன். 2.5 ஆண்டு காலம் எம்எல்ஏ, சட்டமன்ற முதன்மை கொறடா, தேசிய பொதுச் செயலாளர், இது எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு நாம் ஒரு நிலைப்பாடோடு நம்ம பிஜேபியில் நம்ம தேசிய கட்சி, ஒரு தேசிய பயணம், கட்சி பணி என்று இதில் நம்ம செயல்படணும்னு ஒரு ஆசையோடு நம்ம வந்திருக்கோம். இது மாதிரி சில தியாகங்களை பண்ணிட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடும் ஒரு பேஸும் இருக்கும். விஜய்க்கு அது பொருந்தும். சாதாரண விஜய் தண்ணி எனக்கே பொருந்தும் போது விஜய்க்கு அது பொருந்தாதான்? நிச்சயமாக பொருந்தும். அந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய நிலைப்பாடை அழுத்தமாக சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் பேச்சு திறனும் அதில் இன்க்ளூடட். இதெல்லாம் வரும் பட்சத்தில் நிச்சயமாக மக்களுடைய பார்வை மாறும். கூட்டணிகள் ரீஓரியன்டேஷன் நடக்கலாம். ஒரு டெக்டானிக் மூமெண்ட், அரசியலில் ஒரு அதிர்ச்சி, ஒரு டெக்டானிக் மூமெண்ட் இருக்கும். ஒரு 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 எர்த்குவேக் வரும்போது எப்படி ஒரு டெக்டானிக் மூமெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெக்டானிக் மூமெண்ட் இருக்கும் தமிழ்நாட்டில். ஏற்படுத்துவார். அப்படி ஏற்படுத்தும் பொழுது நிச்சயமாக மூமெண்ட்டு இந்த கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இப்படி ஓடும், அந்த கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் அப்படி ஓடும். இப்படி எல்லாமே விஜய்கிட்ட போகும்னு சொல்ல முடியாது, மாறி மாறி போகும். ஸோ இந்த மாற்றங்கள் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கூட உருவாக்கலாம். இதெல்லாம் எதிர்பார்ப்பு. இது எதிர்பார்ப்பு என்னவாகுங்கிறது தெரியாது. ஆமாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஜேபிக்குன்னு ஒரு கமிட்டட் ஓட்டு ஃபாலோயிங் இருக்கு. இவங்க எல்லாருமே பிஜேபி தான் எதிர்க்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு. திமுகவும் எதிர்ப்பாங்க. ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக, மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால பிஜேபி, இவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க. அந்த எதிர்க்கிற அரசியலில்
இந்த 2 கட்சிகளுக்கு யார் கூட்டணி அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த கேள்வியில் இந்துக்களோட வாக்குகளை முழுமையாக கமிட்டட் வாக்குகளை எடுக்கணும்னு சில கட்சிகள் முடிவு பண்ணால் அங்கேயும் ஒரு டெக்டானிக் மூமெண்ட் ஏற்படும், அங்கேயும் ஒரு அரசியல் கூட்டணி அதிர்ச்சி இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பிளவுட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் ரீஓரியன்டேஷன் ஆகும்பொழுது ஆட்சியை யார் பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். 26ன்றது ஒரு பெரிய கேமா எல்லா கட்சிக்குமே. ஆமாம், புதிய என்ட்ரி கட்சிகளுக்கு வந்தாலே அது ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வரும். நீங்கள் ஒரு எப்பயும் போல் ரொட்டீனாக இருக்கிற அதிமுகவே இருக்குது, சீமானே இருக்காரு, திமுக இருக்குன்னா இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். திமுகவோட கூட்டணி வலுவாகவே இருக்கும். இப்போ நியூ என்ட்ரி உறுதிப்பாட்டோடு இருக்கும் பொழுது ராகுல் காந்தியும் அதை அங்கீகாரப்படுத்தும் பொழுது அது மூமெண்ட் வேறு மாதிரி ஆகும்ல. ஸோ காங்கிரஸோட ப்ரெசன்ஸ் டிசைட் பண்ண நிறைய விஷயங்களை, பிஜேபியோட ப்ரெசன்ஸும் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணும். இப்போ தான் 2 நேஷனல் பார்ட்டியோட ப்ரெசன்ஸ் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணும். பிஜேபிக்கும் பெரிய ரோல் இருக்கும், காங்கிரஸுக்கும் ஒரு ரோல் இருக்கும் இந்த நியூ பார்ட்டிஸோட என்ட்ரினால. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் சொல்றீங்க, செல்வ பெருந்தகை அவர்கள் நேத்து ஒரு தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ராகுல் காந்தியோட மீட்டிங் எதுவும் நடந்த மாதிரி இல்லை, அது ராகுல் தான் கன்ஃபார்ம் பண்ணோன்னு சொல்றாரு நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனலா அட்வைஸ் பண்ண மாதிரியும் ஒரு 30 மினிட்ஸ் நான் சொன்னேன், அவங்க கேட்கல, பிஜேபிக்கு போயிட்டாங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அவர் ஒரு பாசத்தோட சொல்றாரு, நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஆனால் அதே நேரம் அவர் தலைவர் ஆயிட்டு பேசியிருந்தாருன்னா நான் இல்லை, ஒரு கமிட்மெண்ட்டாவது இருந்திருக்கும். சரி, ஒரு தலைமை பொறுப்புல இருந்து இவர் சொல்றாரு, அதை நிச்சயமா சாத்தியப்படுத்துவாரு அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டாவது இருந்திருக்கும். ஆனால் தலைவர் ஆன பிறகு பேசவே இல்லை. தலைவர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசுறாரு. ஆனால் எல்லாத்தையுமே அவர் இந்த மாதிரி இவர் சொன்னதெல்லாம் தடுக்கிறதோ கொள்றதோ அந்த மாதிரிலாம் பேசலை. ஜஸ்ட் ஏம்மா இந்த மாதிரிலாம் பொருளி வருது என்னம்மா அப்படின்னா, இல்லைங்க அது இன்னும் நான் எதுவும் முடிவு பண்ணல, அவ்வளோதான் சொன்னேன். உண்மையாகவே அப்போ நான் முடிவு பண்ணல. இவர் தலைவர்லாம் ஆகி மாறி எனக்கு ஃப்ளோர் லீடர் வருங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, எதுவும் அவசரப்பட்டுறாதீங்க, உங்களுக்கு ஃப்ளோர் லீடர் கொடுக்குறாங்க, சட்டமன்ற கட்சி தலைவர் உங்களை ஆக்க போகிறாங்க, கொஞ்சம் நீங்கள் எதுவும் அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நேர் எதிர்மறையாக 2 நாளில் வேற ஒருத்தருக்கு சட்டமன்ற கட்சி தலைவரும் இவருக்கு தலைவரும் லெட்டர் வெளியாயிடுது. ஸோ நம்பிக்கையை கொடுத்துட்டு ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம். அப்புறமும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த டெசிஷன் எடுக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் பேசி மறுபடியும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க, ஒரு மாற்று ஏற்பாடுக்கான ஒரு தளத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் தலைவரான பிறகு இவங்க யாருமே பேசுறது இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு அலட்சிய போக்க தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அது பெண்ணுன்றதுனால அந்த அலட்சியம் நிறைய இடத்துல அது பதிவு பண்ணுறீங்க, அது உண்மைதானா? ஆமாம், பெண்ணுங்கிறதுனால ஒரு அலட்சியம் இருந்தது, பெண்களுக்கு தலைமை பண்புகள் இல்லைங்கிற மனநிலையும் இருந்தது. அதனால் அவங்களுக்கு எதுவும் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இல்லவும் இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம், போகிறது போட்டோம், ஒரு சீட்டு வேக்கண்டானா இன்னொருத்தர் வச்சு ஜெயிச்சுக்கலாம். அந்தம்மா காங்கிரஸுக்கு தானே அங்கே உழைச்சிருக்காங்க. அங்கே 15 வருஷமாக கம்யூனிஸ்ட்டை பிரேக் பண்ணி காங்கிரஸை வளர்த்திருக்கேன் என் தொகுதியில். அதனால தான் இன்னும் காங்கிரஸே வருது 3 தடவை. அதனால தான் இன்னும் காங்கிரஸே வருது. இப்போ நான் காங்கிரஸ் தான் வேலை பார்த்தாங்க, ஏன்னா காங்கிரஸ் விசுவாசியாக இருந்தேன். இப்போ பிஜேபியோட மாறி வந்ததால் பிஜேபியோட விசுவாசியாக இருக்கேன், நான் இருக்கிற இடத்துக்கு விசுவாசி. அப்படி பார்க்க போனால் காங்கிரஸை தான் வளர்த்துனேன், அதனால தான் அங்கே காங்கிரஸ் ஜெயிக்குது. மறுபடியும் வேற கட்சியை வளர்த்திருந்தாலும் என் சுயத்தை வளர்த்திருந்தாலும் கதை வேற. நேஷனலிஸ்ட் பெல்ட்டா தானே பார்க்கப்படுது காங்கிரஸ் அல்லது பிஜேபி அப்படிங்க. நேஷனலிஸ்ட் பெல்ட் தான். ஆனால் அந்த கட்சியை வளர்த்துற தளத்தில் இதுக்கு முன்னாடி அது கம்யூனிஸ்ட் கோட்டை. எனக்கு முன்னாடி 15 வருஷம் கம்யூனிஸ்ட், 15 இயர்ஸ் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் நான் காங்கிரஸில் வந்த பிறகு 3 தடவையும் நான் ஜெயிக்கிறேன். தனிநபராக அங்கே நான் ஆவர்த்தனம் பண்ணல, எப்பயுமே கட்சி தான். கட்சியை முன்னிறுத்தி மக்களை கட்சி கூட இணைந்து போக சொல்லி அதிகமான உறுப்பினர் சேர்க்கை விளவங்கூர் தொகுதி தான் காங்கிரஸில். ஒவ்வொரு தடவையும் விளவங்கூர் தொகுதி தான் அதிகமான உறுப்பினர் சேர்க்கை பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டி வளர்க்குறதில்ல. ஒரு கம்யூனிஸ்ட் பெல்ட்டை மாற்றி அதை காங்கிரஸ் பெல்ட்டாக மாற்றி அந்த காங்கிரஸ் பெல்ட்டை நிலைநிறுத்தினேன். அதனால தான் மீண்டும் பை எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் நிற்கலை. காங்கிரஸ் நிற்கும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் தராங்க. ஏன்னா அங்கே கட்சியை தானே வளர்த்திருக்கேன். இண்டிவிஜுவல் ஃபேஸாக வளர்ந்துருந்தா அது வேற மாதிரி ஆயிருக்கும். நம்ம அந்த இண்டிவிஜுவல் ஃபேஸாக எங்கேயுமே வளர்ற அந்த சுயம்ங்கிறது கிடையவே கிடையாது, எங்கேயுமே இல்லை. காங்கிரஸில் இருக்கும்போது சுயம்ங்கிறது கிடையாது, இங்கேயும் இந்த சுயம்ங்கிறதே கிடையாது. கட்சி பணியாற்றுறதுக்கு தான் நம்ம, நாட்டு பணியாற்றுறதுக்கும் தேச பணியாற்றுறதுக்கும் தான் நாம் ஒரு பதவி அவசியமாக இருக்குன்னு நான் சொன்னேன். அங்கேயும் சுயம் கிடையாது, சுயம் இல்லைங்கிறது அதுவே ஒரு உதாரணம். இங்கேயும் அதுதான் சொல்கிறேன், சுயம்ங்கிறது கிடையாது. சகோதரி அவர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் காலம் பொறுத்திருக்க வேண்டும், சுயம்ங்கிறதுல நாடு கட்சி அப்படின்னாங்க சகோதரி தமிழிசை அவர்கள். அவங்க சொல்கிறதுல உள்ளார்ந்த அர்த்தமே நான் உணர்றேன்.
அவங்க எனக்கு சப்போர்ட்டா நீங்க எனக்கு support- ஆதங்கப்பட்டுட்டீங்க ஆதங்கம் இல்ல, அது ஒரு- எல்லாரும் பேசுறாங்க. ஆதங்கம் இல்லை, அது ஒரு இல்ல சும்மா ஒரு உங்களுக்கே உண்டான ஒரு பாணியில அப்படியே சிரிச்சிட்டே வந்து சிரிச்சிட்டு, அது எனக்கு ஒரு பதவி actual- இல்ல அப்படி சொல்லிட்டு. சொல்லிட்டு அது ஆக்சுவலா ஒரு நகைச்சுவையா சொன்னது, ஓகே. ஒரு கிண்டலா பட் நகைச்சுவை. ஆனா உங்களுக்கு இருக்கும்ல அந்த வருத்தம் இருக்குல்ல, நம்மளே இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், நான் ஒரு பதவிக்காக தான் வந்திருக்கேன், பவர் வேணும், பவர் இருந்தா தான் சாதிக்க முடியும்னு சொல்லி. அப்பதான் மக்களுக்காக ஏதாவது செய்ய முடியும். ஆமா ஆமா. ஒண்ணுமே இல்லாம மக்களுக்காக ஜனங்களுக்காக நம்ம ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. ம். அந்த கட்சி அங்கீகாரப்படுத்தினா கட்சிக்காகவும் பணியாற்ற முடியும், ஃபீல்டில் போய் ஜனங்களுக்காகவும் பணியாற்ற முடியும். இல்லைன்னா யாருங்கிற கேள்வி எழும் இல்லையா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி பேசும்பொழுதே நீங்க ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் நான் வந்தேன், அதுக்காக நான் இறங்கி இந்த எலெக்ஷன்ல வேலை பார்த்தேன் அப்படின்ற ஆதங்கப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு 2.5 வருஷம் ஆண்டு இன்னும் டைம் எம்எல்ஏ டேர்ம் இருந்தும் கூட அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வரேன்னா, குறிப்பாக வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி நம்மளை அவசரமாக வர வச்சது, சரி நம்ம கண்டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு இருந்தது அதில். அப்போ இது கூட ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ஒரு லிஸ்ட் கூட வந்து லிஸ்ட், அது உண்மையான லிஸ்டா இல்ல லிஸ்டா அது தெரியல, கேள்வி நிறைய பேர் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அந்த லிஸ்ட் தான் முதல் லிஸ்ட். ஓகே. அந்த லிஸ்ட் வந்தது, ஓகே, அதுல நம்ம பேர்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி தான். சரி, கட்சி நமக்காக செஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப நம்பிட்டேன். ஒரு நிமிஷம் நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அந்த லிஸ்ட்டை பார்த்து. அதன் பின்னர் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில இன்னொரு லிஸ்ட் வந்து இறங்குது, ராத்திரியே மாறிடுச்சு. அது கொஞ்சம் ரொம்ப வருத்தம் அளிச்சிருச்சு. இருந்தாலும் கூட நாம் வந்து சரி, ஒரு மூத்த தலைவர் ஆசைப்படுறாரு, பிடிவாதம் பண்ணுறாரு, அதனால் அவரை நிறுத்தி நம்ம கூட நம்ம பணியாற்றி ஜெயிக்க வைக்கிற வேலையை பார்க்கணுன்ட்டு அவர் கூட வேலை பார்க்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் போய் வேலை பார்க்குறேன். அங்கேயே நான் வந்து அது ஒரு மனசோர்வாக எடுத்துக்கல. சரி, இதுலன்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணேன். ஆகையால் எனக்கு அண்ணாச்சிக்கு ஒர்க் பண்ணது சந்தோஷம்தான். அண்ணாச்சின்னு பதிவு பண்ணிட்டேன். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் என்னன்னாலும் மனசார ஒர்க் பண்ணேன். ஏன்னா அவர் ஜெயிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவர் நல்ல ஒரு தகுதியான நபர். நிறைய நல்ல விஷயங்கள் மாவட்டத்துக்கு கொண்டு சேர்த்துருக்காரு. ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கும் அவரோட தோல்விக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அவர் நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்காரு. இன்னைக்கு பிரிட்ஜஸ் அது இது நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கெல்லாம் அவரால் நடந்தது அவர் டைமில். அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எப்படியோ அது வந்து போன முறை அவர் எடுத்த அந்த பாஜக எடுத்த வாக்குகள்லேயே 60,000 வாக்கு இந்த தடவை வராமல் போயிடுச்சு, இன்னும் கம்மியாயிருச்சு. நிறைய காரணிகள் இருக்கும் அதுக்கு, அந்த காரணிகள்லாம் பாதிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நாம் தமிழரோட வாக்குகள் கூட கொஞ்சம் அதிகமாக பிரிஞ்சிருக்கு. ஆனால் மத்தியில் மோடிஜி தான் வரப்போறாருங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக இருந்த விஷயம். அதனால் அந்த ஓட்டு எதனால் பிஜேபிக்கு வரல, பிஜேபியோட கமிட்டட் ஓட்டு ஏன் வரல, இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. இப்பயும் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணோம். ஏன்னா பிஜேபி தொண்டன் தொய்வாக இருக்கான், வருத்தமாக இருக்கான். அந்த தொண்டனுக்காவது நம்ம இந்த ஆய்வை பண்ணணும், பண்ணி அதை சரி செய்யணும். ஏன்னா அது ஒரு பிஜேபி பெல்ட்டும் கூட. ஆமா ஆமா, கன்னியாகுமரி பிஜேபி. இப்போ நீங்க சொல்ற மாதிரி தொண்டர்கள் வந்து தொய்வா இருக்காங்க அப்படின்னா இலக்கு மாத்தி கொண்டு போறீங்களோ? ஏன்னா இலக்குன்றது திமுகவை தான் நம்ம டார்கெட் பண்ணோம்ல, அதிமுகவோடய தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கு. 2 கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ நம்ம கட்சி வளர்க்குறதா நம்மளுடைய பணி. பிஜேபிங்கிற கட்சியை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோம், நம்ம கூட்டணி கட்சிகளுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கொள்கைகளை விட்டுட்டு முதுகு சவாரி பண்ணுறதுங்கிறது காங்கிரஸ் மாதிரி பிஜேபி இல்லை. சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை தலைவர் அவர்களும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதை தான் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ இது வந்து நீட் ஆஃப் த அவர் வந்து நம்ம கட்சியை வளர்க்கணும், உறுதியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சொல்லணும். அதை தான் நான் சொல்லியிருக்கேன் மேடையில் திரும்ப. அதுக்கு தான் ஒரு பதவி வேணும் அப்படின்லாம் சொன்னேன். ஏன்னா இந்த கட்சி வளரணும்னு நான் நினைக்கிறேன், மனப்பூர்வமாக நினைக்கிறேன். ஸோ அப்போது அவர்களுடைய அஜெண்டா கரெக்டாக இருக்குது, மாநிலத்தில் ஒரு அஜெண்டா கரெக்டாக இருக்குது. இல்லை டீவியேட் ஆகுதோன்னு கேட்குறேன். ஏன்னா நம்ம திமுகவை கேள்வி எழுப்புறது, அவங்களுடைய இப்போ அடுத்தடுத்து அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு கேள்வி எதிர்கட்சிகளை அவங்க தான் அங்கே தான் கேள்வி எழுப்பணும். ஆனால் அதுக்கு மாறா இங்கே 2 பேரும் தொடர்ந்து வார்த்தை போர் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்கும்? அதாவது அதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஏன்னா ஒருத்தர் மோசமாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டை சொல்லும் பொழுது அது ட்ரிகர் ஆகி அதுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து வரத்தான் செய்யும். இது அரசியலில் இயற்கையாக நடக்கிறது தான். மாறி மாறி புழுதி வாரி அரைச்சிக்கிறது இயற்கையாக நடக்கிற விஷயம்தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அதே நேரம் இது தொடர்ந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கான வழியை வந்து பிஜேபி உருவாக்கியிருக்கு, அண்ணாமலை அவர்களும் உருவாக்கியிருக்காங்க.
இந்த கட்சியை வலிமைப்படுத்திட்டு கூட்டணிகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். இப்போ அதுக்குள்ள நேரம் இல்லை, இப்போ கட்சி வளர்க்குற நேரம். அதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை பண்றாரு, அவர் பண்றாரு, தெளிவா பண்றாரு. இந்த 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு காமன் டார்கெட்டா வச்சு நீங்க ஒர்க் பண்றீங்க. நீங்க ஆல்ரெடி களத்தை வந்து நல்ல ஒர்க் பண்ணவங்க, 2 முறை ஆல்ரெடி 3 முறை நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க மக்களால. உங்களுடைய வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது இந்த பார்ட்டிக்கு வந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? ஏன்னா நிறைய உங்க பத்தி அப்படி வருது இல்லையா, ஒருவேளை இவங்களுக்கு பதவி கொடுக்கலன்னா இவங்க வேற கட்சிக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு நீங்க நான் இப்ப வைக்கிற கோரிக்கை எல்லாம் அப்படி ஒரு மனநிலை டெஃபினட்டா எதுவுமே இருக்காது. இங்க இருந்து பயணிக்கணுங்கிறதுனால தான் அந்த வார்த்தையே வருது. சீக்கிரமா ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டி சீக்கிரம் கொடுங்க, வேலை கொடுங்க அப்படிங்கிறேன், ஓட கொடுங்க, வேலை கொடுங்க அப்படிங்கிறது ஆவலோட சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஒர்க்கை நம்ம கரெக்டா ஃபீல்ட்ல இறக்கி ஒர்க் பண்ணாங்கன்னா அவரே சொல்றாரு எல்லாம் இருக்கு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, மேடையிலேயே சொன்னாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படி நாம வந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம மாதிரி எல்லாருமே கட்சியை நம்பி வந்த எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க. இன்னும் உறுப்பினர் சேர்க்கை அவர் சொன்ன அந்த 1 கோடியை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஒர்க்கை பகிர்ந்து கொடுத்து எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் ஒர்க் பண்ணி நம்மளோட இது உத்வேகத்தை வச்சு இப்போ நான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கெல்லாம் கூப்பிடுறாங்களோ அங்க எப்படி எடுப்பாங்க? இப்போ நீங்க இன்னொரு தேசிய கட்சியில இருந்து அங்க இருந்து நீங்க சொன்ன மாதிரி கட்சியை வளர்த்திருக்கீங்க, டக்குன்னு இன்னொரு கட்சிக்கு நீங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னொரு கட்சியில வந்து வளர்த்தும் பொழுது மக்கள் அந்த டிரான்சிஷனை ஏற்றுப்பாங்க. எப்படி ஏற்றுக்குவாங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியலில் மனநிறைவு இல்லை, ஒரு பிடித்தம் இல்லை நிறைய பேருக்கு. அந்த பணிகள் கொண்டு சேர்க்கப்படலை. என் தொகுதியாக இருந்தாலும் மாவட்டமாக இருந்தாலும் தமிழகமாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை இருக்குது. இதை நாம் வந்தால் நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை மக்கள் முன்னாடி வைக்கணும். இன்றைக்கே நம்மளோட மேனிஃபெஸ்டோ என்னங்கிறத நம்ம சொல்லணும். அது நிச்சயமாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை உருவாக்குவார். அந்த அஜெண்டாவை கட்சியும் உருவாக்கும். அந்த அஜெண்டாவை நம்ம முன்வைக்கும் பொழுது இது பெட்டராக இருக்கே, நாமே இந்த கட்சியில் ஒரு உறுப்பினர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க. அப்படி அந்த உறுப்பினர் சேர்க்கையை நம்ம உயரப்படுத்தி நம்மளுடைய பேஸ் என்னங்கிறது கொண்டு வந்துட்டோம்னா அட்லீஸ்ட் அதில் 50% 75% ஓட்டாக மாறினா கூட சீட்டாக மாறிடும். அதுதான் அதில் கல்குலேஷன். 25% விட்டுருங்க, 70% ஓட்டாக மாறினா அது பல சீட்டுகளாக மாறும், அட்லீஸ்ட் ஒரு 20 சீட்டாக மாறும். ஸோ இதுதான் இதோடைய கணக்கு. இந்த கணக்கை கரெக்டாக நம்ம பண்ணோம்னா இந்த கமிட்டட் ஓட்டர்ஸை நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கலாம், புது ஓட்டர்ஸையும் நம்ம அரவணைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் வந்திருக்கோம், நம்ம இப்படி அங்கீகரிக்கப்படுறோம்னு தெரிஞ்சால் இன்னும் 10 பேர் நாளைக்கு நம்மளும் போனால் நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருவாங்க. இன்றைக்கி உறுப்பினர், நாளைக்கு தீவிர உறுப்பினர், அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதோட செயலாளர், அப்புறம் அதோட தலைவர், அப்படி படிப்படியாக இந்த கட்சியில் சாமானியர் நானும் வர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பினரும் ஆசைப்படுவாங்க. நம்ம கட்சியை நம்பி வந்த ஒரு முக்கிய பொறுப்புகளில் விட்டுட்டு வந்த நம்ம மாதிரி ஆட்கள் ரெக்கக்னைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துடும். அதெல்லாம் வந்து உறுப்பினராக மாறும், ஓட்டாக மாறும், சீட்டாக மாறும். இதுதான் நான் இந்த இலக்கை அடைய சொல்லி நான் திரும்ப அதை தான் மீன் பண்ணுறேன். அன்னைக்கு நகைச்சுவையாக மேடையில் சொன்னது கூட இந்த இலக்கை அடையிறதுக்கு தான். அது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேறு கட்சியிலேருந்து நான் வந்திருக்கேன், இங்கே வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களை வந்து இப்போ விமர்சனம் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ பிரின்ஸ் போன்றவர்கள், ராஜேஷ் அவர்கள், அவங்கெல்லாம் வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு தகாத வார்த்தை சொல்கிறாங்க. இது உங்களை என்னவா பாதிக்குது விஷயம்? அதுதான், அதாவது பிரின்ஸுங்கிறவர் கம்யூனிஸ்ட்லேருந்து வந்தவர், அதே ராஜேஷ்குமார் என்பவர் அதிமுகலேருந்து வந்தவர் காங்கிரஸ்க்கு. அதே இவங்க 2 பேரும் ஓடுகாலின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான தவறான பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தி போன எலெக்ஷன் பிரச்சாரம் முழுமையாகவே பிரச்சாரம் பண்ணாங்க. அதோட ஆதாரங்கள் இருக்குது. இப்போயும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, பல தளத்தில் பயன்படுத்துகிறாங்க. சக எம்எல்ஏக்களாக இருந்தாங்கங்கிறதுக்காக நான் மன்னிச்சு பேசாமல் இருந்தேன். இன்னுமே அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. 5 கட்சி மாறி வந்த செல்வப்பிரந்தகை அவர்கள் தான் தலைவராக இருக்கார். அது நம்ம வரவேற்கணும். 5 கட்சி மாறி வந்தாலும் இந்த கட்சி தலைவராக இருக்கார். நம்ம யார் எந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாலும் அதை நாம் அவங்க உழைப்பை நம்ம வந்து மதிக்கணும். நான் அந்த கட்சியில் இருக்காரு, வந்து 5 கட்சி மாறினாங்காக அவர் தப்பு செஞ்சுட்டா நம்ம சொல்ல முடியாது. he has done something good, so he got an opportunity. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த 2 பேரும் திரும்ப இந்த வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால நான் இப்போ இன்றைக்கி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இனியும் அவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்களே ஆனால் நிச்சயமாக பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இவர்கள் சிறைக்கு செல்வார்கள், பதவி பறிப்பு நடைபெறும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆகையால் இதில் தவிர்ப்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. இப்போது திமுகவுடைய நிகழ்ச்சியில் மாநில தலைவர் கலந்துக்கிட்டார் இல்லையா,
இதுல உங்களோட கருத்து என்னவா இருக்கு? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதங்களா அதை சொன்னாலும் இது ஒரு ஒரு நல்ல பொலிட்டிக்கலா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு மூத்த சில அரசியல்வாதிகளும் சொல்றாங்க. இதை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது அது உண்மைதான். நாங்கள் மூத்த அரசியல்வாதிகள் சொல்கிறதுல நிச்சயமாக வந்து பாயிண்ட் இருக்குது. இந்த காயின் ரிலீஸுங்கிறது மத்திய அரசால் ரிசர்வ் பேங்க் மூலமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு காயின். இது வந்து மத்திய அரசின் ஆளுகைக்கு உட்பட்டது. அதனால் மத்திய அரசின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவரை அழைச்சி அரசு தரப்பு நிகழ்வாக அவங்க வந்து திமுகவில் அவங்க பண்ணியிருந்தாங்க. எல்லா கட்சிகளும் வந்திருந்தாங்க. திமுக, பிஜேபியிலேருந்து நம்மலாம் போயிருந்தோம், காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, திமுக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதிமுக மட்டும் யாரையும் பார்க்கல. நானும் போயிருந்தேன். அப்படி இந்த நிகழ்வுங்கிறது ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. எம்ஜிஆருக்கு அந்த மரியாதையை கொடுத்தாங்க. ஸோ ஒரு மத்திய அரசு வெளியிடக்கூடிய ஒரு ஸ்டாம்பாக இருக்கட்டும், ஒரு காயினாக இருக்கட்டும், இது எல்லாமே மத்திய அரசின் ஆளுகைக்கு உட்பட்டது. அதனால் மத்திய அரசை சார்ந்தவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணோன்னு அவங்க எதிர்பார்க்கறது நியாயமானதே, தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த நிகழ்ச்சி கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் திமுக பிஜேபி கூட்டணி வந்துருச்சுன்ட்டு ரொம்ப பேசிட்டாங்க. ஆமாம். அப்போ ராகுல் காந்தி ரெக்கமெண்ட் பண்ணி விஜய் கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவங்க மட்டும் கூட்டணி வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாதா என்ன? அது மாதிரி எதை வேணால் சொல்லலாம் இல்லையா? ஆனால் அதெல்லாம் உண்மைன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? ஆகையால் தேர்தல் நெருக்கத்தில் தான் எந்த கூட்டணியுமே தவிர, அதற்கு முன்பு திமுகவும் தன் கட்சியை வளர்க்கும், அதிமுக தன் கட்சியை வளர்க்கும், பிஜேபி தன் கட்சியை வளர்க்கும், தமிழக வெற்றி கழகம் தன் கட்சியை வளர்க்கும், சீமான் அதே அவரோட கட்சியை தான் அவர் வளர்ப்பார். அது மாதிரி என்ன காங்கிரஸ் அவங்க கட்சியை அவங்க வளர்ப்பாங்க. எல்லாருமே கூட்டணி சவாரி பண்ணாமல் அவங்க சொந்த கட்சியை எல்லாருமே வளர்த்துனாங்கன்னா, பலமாக இருந்தாங்கன்னா, கூட்டணிகள் அமையும் போது சுதந்திரமான முடிவுகளை எடுக்க எல்லா கட்சிகளுக்கும் ஞானமும் திறனும் இருக்கும். அவங்கவுங்க சொந்த கட்சியை வளர்க்க முடியாதவங்க தான் கூட்டணி கட்சிகளோட முதுகலை சவாரி பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏதோ சில ஓட்டுகளுக்காகவும் சீட்டுகளுக்காகவும் தள்ளப்படுவாங்க. அந்த நிலை மாறணும். அந்த நிலை மாறினால்தான் இன்றைக்கி சில ரீஓரியன்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை தான் நான் பேசியிருக்கேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட சில ரீஓரியன்டேஷன் இருக்கலாம். திமுகவுக்கு ஒன்றும் வாஜ்பாய் ஆட்சியை உயர்த்தி பிடித்தவர் கலைஞர் அவர்கள்ன்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, பிஜேபியோட கூட்டணி வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. ஆகையால் ரீஓரியன்டேஷன்லாம் எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் எந்த இழப்பும் நடக்கும்னு சொன்னால், ஒரு இடத்துல இழப்பு இருந்தால் இன்னொரு இடத்துல கெயின் இருக்கும், பேலன்ஸ் ஆகும். அதனால் ஒரு ஃப்ராக்சர்டு வேர்டிக் தான் வரப்போகுது புதிய கட்சிகள் உள்ளே வர்றதுனால அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற மனப்பக்கம் எல்லா கட்சிகளுக்கும் வந்துடும். அப்போ அந்த டெக்ட்ரானிக் மூமெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அந்த டெக்ட்ரானிக் மூமெண்ட்டில் ரீஓரியன்டேஷனில் ரெடி ஆனவங்க ஒரு மாற்றத்தை மக்களுக்கு தரணுங்கிற மனநிலைக்கு கட்சிகளே தயாராகிடும். அதுதான் ஜனங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு தடவையும் எப்படியோ அது போய் கலைஞ்சி எப்படியோ விழுந்துருது. இப்போ 26 நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. 26 எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்களா? வாய்ப்பு இருந்தால் கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்து 3 தடவை எம்எல்ஏவாக இருந்து எம்எல்ஏ விட்டுட்டு தான் வந்தேன். ஸோ அடுத்த கட்டத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் நான் ட்ரை பண்ணி உடனே அதனால தான் அவசரமாக வந்தது ரிசைன்மெண்ட். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணிக்கலாம். ஆமாம், பயணிக்கணும்ட்டு ஒரு முக்கிய பொறுப்பு வேறு மாதிரி பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்புகளில் நம்ம கட்சி பணியை ஆற்றிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று தான். அது எதுவாக இருந்தாலும் கட்சி சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மேற்கொண்டு கேரி பண்ணி போகணுங்கிறது தான் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழிசை அவங்களும் சொல்றாங்க, இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க. அப்ப வந்து உங்களை நோட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கான பெரிய ஒரு பொறுப்பு காத்திருக்கு. அவங்க அஷ்யூர் பண்றாங்க. இதை விட என்ன இருக்கு? நாம அந்த காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். அது ரொம்ப நீண்ட காலமாக அமைந்து விடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய சமிக்கை அன்னைக்கு மேடையில் இருந்தது. மற்ற மாதிரி வேற எந்த இதுவும் கிடையாது. ஆமாம், அவங்க எல்லாருடைய ஆதரவும் பெற்றிருக்கிறதுனால சுருங்கிய காலத்தில் நீங்க விரைவில் படிகளை எனக்கு அலாட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க. வேலை செய்ய ரெடியா இருக்கு, என் கட்சியை நான் அங்கீகாரம் பண்ணும், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். அதெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்த இடத்துக்கு விசுவாசி. அதுக்கு என்ன உண்டோ என்னோட முழு உழைப்பையும் தருவேன். இப்பயும் அவங்க பொறுப்பு தராங்களோ இல்லையோ நான் மண்டலா போய்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், அதெல்லாம் என் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வேலை செய்ய சலிக்காத ஆள் விஜயதரணி. அதனால அதை
வேலை செய்யாமல் உட்காந்தாதான் கஷ்டமாயிடுது எனக்கு. ஓகே. அதுதான் எனக்கு வந்து சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க. சீக்கிரமா உங்க கட்சி செய்யணும் ஆமாம் உங்களுக்கு. செய்யணும், இன்னும் ஏதாவது நல்ல பொறுப்புகளில் இன்னும் நிறைய பணிகள் செய்யணும், அகில இந்திய அளவுலையும் என்னை ஓட விடணும், நம்மளை ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கட்சியில் நெடுந்தூரம் பயணிக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் நான் வந்ததே. இவ்வளோத்தையும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன்னா அவங்க என் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் வழி நடத்துவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலிடமும் அதற்குண்டான சாத்தியக்கூறலை ஏற்படுத்துவாங்க. அதனால் வேறு எந்த சலசலப்புக்கும் இடம் கிடையாது. ஜனம் தமிழ் மூலமாக முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதை முடிச்சுக்கலாம். ஓகே. நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நல்ல எண்ணங்கள், உங்களுடைய பணிகள்லாம் சிறக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களுக்கும் நன்றி.